இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது யார் சமைச்சது? ஏன் கேக்குறீங்க? இல்ல, என் தங்கச்சி சமைச்சா இப்படிதாங்க இருக்கும். அவ கைப்பக்குவம் அப்படியே இருக்கு, அதே டேஸ்ட். உங்க சிஸ்டர் மேல நீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு எதை சாப்பிட்டாலும் உங்க தங்கச்சி சமைச்ச மாதிரியே தெரியுது. முதல்ல நல்லா சாப்பிடுங்க தம்பி. ஐயா, திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. என் தங்கச்சியே எனக்காக சமைச்சு போட்ட மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் உன் கை பக்குவத்தை மறக்கல. என்னால போய் பரிமாற முடியலனாலும் ரொம்ப நாள் கழிச்சு எங்க அண்ணன் நான் சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கு. எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. சரிங்க. நிஜமாவே கிளம்பிட்டாரு மகா. நீ தப்பிச்சிட்ட. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரே ஒரு விஷயம். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அட்வான்ஸ் பண்ண ஏதாவது வேணுமா? அது இல்லைங்கய்யா, சமைச்சவங்களை பார்த்து ஒரு வார்த்தை நன்றி சொல்லிட்டு போலாம் தான். அது அவங்க சமைச்சது என் தங்கச்சி சமைச்ச மாதிரியே இருந்துச்சு. அதான். தாராளமா சொல்லுப்பா, கிச்சன்ல தான் இருக்கேன். சரி.